കഠോപനിഷത്തിലെ 2ാമത് അധ്യായം 5ാമത് വല്ലി 12ാമത് മന്ത്രം. ഏകഃ വശീ സർവഭൂത അന്തരാത്മാ ഏകം രൂപം ബഹുധാ യഹ കരോതി. തം ആത്മസ്ഥം യേ അനുപശ്യന്തി ധീരാഃ തേഷാം സുഖം ശാശ്വതം ന ഇതരാം ന ഇതരേഷാം. ഏകഃ ഏകനും, വശി സ്വതന്ത്രനും, സർവഭൂതാന്തരാത്മാ എല്ലാ ഉയിരിനങ്ങളോടും അന്തരാത്മാവുമാണ് യഹ ഏതൊരുവനാക്കുമോ. ഏകം രൂപം ഒരേ രൂപത്തെ, ബഹുധ പലതാക്കി, കരോതി ചെയ്യരുത്. തം അവന്, ഏ ധീരാഹ ഏത് ധീരர்கள் புத்தி இருக்கிறவா ஆத்மஸ்தம் தன்னில ஸ்திதி பண்ணறதாயிட்டு அனுபஷ்யந்தி தெரிஞ்சுக்கிறாளோ, தேஷாம் அவளுக்கு சாஸ்வதம் சுகம் பெர்மனண்டான சுகம் பவிக்கிறது. இதரேஷாம் ந அப்படி அல்லாதவாளுக்கு அந்த பெர்மனண்டான சுகம் கிடைக்கிறதில்லை. எல்லா சராசரங்களையும் கண்ட்ரோல் பண்றவரும், எல்லா ஜீவிகளிலையும் അന്തര്യാമി ആയിട്ട് സ്ഥിതി പண்றവരും ഏകനുமான ഏതൊരു ആത്മാവാക്കുമോ, കാണற எல்லா விஷயங்களிலேயும் வைவித்தியங்களுக்கெல்லாம் விருத்த பாவங்களுக்கெல்லாம் காரணமாயிட்டு இருக்கு அந்த ஆத்மாவே தான். எனக்குள்ளேயும் ஸ்திதி பண்ணுறது அப்படின்னு யாருக்கு தெரியறதோ அவளுக்கு மட்டும்தான் பெர்மனண்டான சுகம் உண்டாகும். வேற யாருக்கும் சாஸ்வதமான சுகானுபவம் உண்டாகாது. ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியம் சாட்சால்கரிச்சு இருக்கிற ஞானிகளுக்கு மட்டும்தான் யதார்த்த சுகம் உண்டாகும். பிரகிருதி பரம்பொருள் இது ரெண்டும் செப்பரேட் ஆயிட்டு தெரிஞ்சவாளாக்கும் ஞானிகள். அழியக்கூடின விஷயமாக்கும் பிரகிருதியில் இருக்கிற சர்வதும் அழியாத ஒன்னாக்கும் பரபிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சவாளாக்கும் ஞானிகள். அதனால ஞானிகளுக்கு சர்வதா சுகானுபவம், ஆனந்த அனுபவம் மட்டுமே உண்டாகும். ஏகஹா வசி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணற, எல்லாத்தையும் நியந்திரிக்கிற ஏகனான பரம்பொருள். சர்வபூதாந்தராத்மா எல்லா உயிரினங்களோடும் அந்தராத்மாவாக்கும். ஏகம் ரூபம் பகுதா ஒரே ரூபத்தையே பலதாயிட்டு, யஹா அத கரோதி அப்படி அவன் செய்யறவன் ஆராக்குமோ, தம் ஆத்மஸ்தம் ஏ தீராக அனுபஷ்யந்தி ஆத்மஸ்தமாயிட்டு அவன்தான் நான் அப்படின்னு ஏது புத்திமானாக்குமோ அதை தெரிஞ்சுக்கிறான். விஷ்ணுவிலையும் பிரம்மாவிலையும் ருத்ரனிலையும் சர்வ உயிரினங்களிலையும் இருக்கிறது பரம்பொருளாக்கும். அந்த பரம்பொருள் தான் எனக்குள்ளேயும் இருக்கார் அப்படின்னு ஏதொரு ஞானியாக்குமோ தெரிஞ்சுக்கிறா. தேஷாம் அவளுக்கு சாஸ்வதம் சுகம், பெர்மனண்ட் சுகம், பரமானந்தம் அப்படிங்கிறது உண்டாகிறது. ந இதரேஷாம் அப்படி அல்லாதவாளுக்கு அந்த பெர்மனண்டான பரமானந்தம் உண்டாகாது.
ஆத்மாராமனாயிட்டு இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் இந்த அனுபவம் உண்டாகும். இந்த சாஸ்வத சுகத்துக்கு, பிரம்ம ஞானத்துக்கு உயரத்துக்கு ஸ்திரீ புருஷ பேதம் இல்லாதக்கு எல்லாரும் தகுதியானவாளாக்கும் அப்படின்னு ஸ்ருதி இங்க சொல்லறதையாக்கும். மிருத்யுதேவன் நஜிகேதஸுக்கு சொல்றார், ஸ்ருதி வாக்கியம் அப்படிங்கிறது சத்திய வாக்கியமாக்கும். கடோபனிஷத்தாக்கும் பார்க்கிறோம். கடோபனிஷத்துல 2வது அத்தியாயத்துல டோட்டலா இருக்கிற 5வது வள்ளியில, கடோபனிஷத்துல இருக்கிற 2வது வள்ளி, டோட்டலா பார்த்தா 5வது வள்ளி, 5வது வள்ளியில 13வது மந்திரமாக்கும் பார்க்கிறோம். நித்யஹா அனித்யானாம் சேதனஹா சேதனானாம் ஏகஹா பகுனாம் யஹ விததாதி காமான் தம் ஆத்மஸ்தம் ஏ அனுபஷ்யந்தி தீராஹ தேஷாம் சாந்திஹி சாஸ்வதி ந இதரேஷாம். அனித்யானாம் அழியக்கூடினதுல வச்சு நித்யஹா நித்தியனாயிட்டும், அழியக்கூடின எல்லா பொருளிலையும் அழியாதவனாயிட்டு, சேதனானாம் சைதன்யம் இருக்கிற விஷயங்களில சேதனஹா சைதன்யமாயிட்டும், பகுனாம் விவித பொருளுகளில ஏகஹா ஏகனாயிட்டும், யஹா ஆராக்குமோ உள்ளது, காமான் இந்த உயிரினங்களோடு ஆக்ரகங்களை விததாதி ஆராக்குமோ சாதிப்பிக்கிறது, தம் அவனை ஏ தீராகா ஏது புத்தி இருக்கிற ஞானிகள் ஆத்மஸ்தம் தன்னில ஸ்திதி பண்றவனாயிட்டு அனுபஷ்யந்தி தெரிஞ்சுக்கிறாளோ தேஷாம் அவளுக்கு சாஸ்வதி சாந்திகி சாஸ்வதமான சாந்தி உண்டாகிறது, பெர்மனன்ட் சாந்தி உண்டாகிறது. இதுக்கு முன்னாள்த்த மந்திரத்துல பெர்மனன்ட் சுகம் அப்படிங்கிறத பார்த்தோம். இங்க இந்த 13வது மந்திரத்துல பெர்மனன்ட் நிம்மதி உண்டாகிறது. அப்படி அந்த பரம்பொருளை கரெக்டா தெரிஞ்சுக்காதவாளுக்கு இந்த பிரபஞ்சத்திலையும் எனக்குள்ளேயும் இருக்கிறது அந்த பரம்பொருள் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்காதவாளுக்கு சொஸ்ததை அப்படிங்கிறது இருக்காது. மனசு தூய்மையானா மட்டும்தான் ஆத்ம தர்சனம் உண்டாகும். மனசு தூய்மையாயிட்டு இல்லாதவாளுக்கு ஆத்ம சாட்சா்காரம் உண்டாகாது, நிம்மதி உண்டாகாது. அழியக்கூடின விஷயங்களில அழியாததாயிட்டு இருக்கிற பகவத் சைதன்யம் எல்லா பொருளுகளிலும் இருக்கிற சைதன்யம், அப்படி இருக்கிற அந்த ஜீவ சைதன்யம் உயிரினங்களுக்கு காம கர்மங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற கர்ம பலன்களை கொடுக்கிறது. அந்த ஆத்மாவை அவனுக்குள்ள பார்க்கிற ஞானிக்கு மட்டும்தான் சாந்தி அப்படிங்கிறது உண்டாகும். ஈஸ்வரன் தான் சர்வவும், ஈஸ்வரன் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா ரொம்ப இருக்கு, எனக்குள்ளேயும் இருக்கிறது அந்த ஈஸ்வரன் தான்.
பூர்ண ஞானம் இப்படி உண்டாகிறத நல்ல புத்தி பிரகாசிக்கும். மனசு புத்தி அந்த கரணங்கள் அதே மாதிரி பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள் இப்படி எல்லாமா இருக்கிறது அந்த பரம்பொருள் தான் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிச்சா சாந்தி அப்படிங்கிறது உண்டாகும். ஈஸ்வர ரூபங்களை தரிசிக்கிறதுக்கு சாத்தியமாகும். பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வதிலையும் ஈஸ்வரனை பார்க்கறதுக்கு சாதிக்கும். செடி கொடிகளிலேயும் பறவைகளிலேயும் மிருகங்களிலேயும் பிராணிகளிலேயும் எல்லாத்திலையும் ஜீவ சைதன்யமா இருக்கிறது பரம்பொருளாக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு சாதிச்சானா சாந்தி அப்படிங்கிறது சம்பவிக்கும். நித்யஹா அனித்யானாம் அழியக்கூடினதுல அழியாத்ததாயிட்டு இருக்கிறது அந்த ஜீவ சைதன்யமாக்கும். நம்மளோட இந்த சரீரம் அழியக்கூடினதாக்கும். இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவுக்கு அழிவில்லை. சேதனஹா சேதனானாம் சலனம் இருக்கிறதுல முழுவன் சலனஸ்வரூபனாயிட்டு இருக்கிறது பரமாத்மாவாக்கும். ஏகஹா பகூனாம் பலதுல ஏகனாயிருக்கிற அந்த பரபிரம்மம் யஹ விததாதி காமான் ஆராக்குமோ எல்லா ஆக்கிரகங்களையும் உண்டாக்குறது அப்படி எல்லா ஆக்கிரகங்களையும் நடத்தி கொடுக்கிறது. தம் அப்படி இருக்கிற பரம்பொருளை ஏ தீராகா ஏது ஞானிகள் ஆத்மஸ்தம் ஆத்மாவில இருக்கிறதாயிட்டு அனுபஷ்யந்தி காணறாளோ குரு சாஸ்திர உபதேசத்தை பின்தொடர்ந்து காணறாளோ தேஷாம் அவளுக்கு உள்ளதாக்கும் சாஸ்வதி சாந்தி நிரந்தரமான சாஸ்வதமான நிம்மதி சொஸ்ததை. அந்த கரணம் சொஸ்தமானாலாக்கும் சுகமுண்டாகும். அந்த சொஸ்தமான அந்த கரணத்துக்குள்ளையாக்கும் பரமாத்ம தர்சனம் கிடைக்கும். ந இதரேஷாம் இப்படி இருக்கிற ஞானிகளுக்கு மட்டும்தான் இந்த அனுபவம் உண்டாகும். அடுத்த வாளுக்கு உண்டாகாது. கடோபனிஷத்து பார்த்துட்டு இருக்கோம். கடோபனிஷத்துல மொத்தம் 2 அத்தியாயங்களாக்கம் உள்ளது. அதுல 2வது அத்தியாயம். 2 அத்தியாயங்களிலேயும் கூடி சேர்ந்து 6 வல்லிகளாக்கம் உள்ளது. அதுல 5வது வல்லி. 5வது வல்லியில 14வது மந்திரம். தது ஏதது இதி மன்யந்தே அனிர்தேஷ்யம் பரமம் சுகம் கதம் நு தது விஜானியாம் கிமு பாதி விபாதி வா. அனிர்தேஷ்யம் சுட்டி காட்டுறதுக்கு சாதிக்காத்த தது அந்த பரமம் சுகம் பரமமான சுகத்தை அனுபவிக்கிற அந்த ஆனந்தத்தை அடுத்தவாளுக்கு இந்திரியங்களால சொல்லி கொடுக்கறதுக்கு சாதிக்காத
அந்த டாப் மோஸ்ட் சுகம் பரமானந்தத்தை ஏதது இதி இதாக்கும் அப்படின்னு ஞானினஹா ஞானிகள் மன்யந்தே தெரிஞ்சுக்கிறா தது அது கிமுபாதி பிரகாசிக்கிறதா விபாதிவா ஸ்பஷ்டமாயிட்டு காணற மாதிரி திளங்கி நிற்கிறதா அப்படின்னு கதம்னு விஜானியாம் எப்படி நான் தெரிஞ்சுப்பேன்? வாக்குக்கும் மனசுக்கும் விஷயமல்லாத அந்த பிரம்மஞான சுகத்தை பிரவൃத்தி மார்க்கத்தை விட்டுட்டு நிவൃத்தி மார்க்க தல்பரர்களா இருக்கிற பிரம்மஞானிகள் பிரத்யட்சமா தெரிஞ்சுக்கிறா. அது சுயம் பிரகாசிக்கிறதா நம்மளோட புத்திக்கு ரிசீவ் பண்ற மாதிரி ஸ்பஷ்டமாயிட்டு காணப்படுறதா அப்படின்னு எப்படி ஆக்கும் நான் தெரிஞ்சுக்கிறது? ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியம் ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியம் சாட்சாத்கரிச்சவாளுக்கு மட்டும்தான் சாஸ்வதமான சுகம் சாந்தி எல்லாம் உண்டாகும் அப்படின்னு சொன்னதை நம்ம பார்த்தோம். பிரகிருதி விஷயங்களை எல்லாம் ഉപേക്ഷിച്ച് പരമാത്മാവിലെ ലയിച്ച യോഗിക്ക് അത് സാധിക്കും. സാധാരണമായിരിക്കുന്ന ആളുകൾക്ക് ബ്രഹ്മ സ്വരൂപജ്ഞാനം எப்படி ഉണ്ടാകും அப்படிங்கறதாக்கும் இங்க கேள்வி. பிரம்மஸ்வரூப ஞானம் அப்படிங்கிறது நமக்குள்ள நமக்கு காணறதுக்கு சாதிக்குமா? அடுத்த வாளுக்கு அது காணறதுக்கு சாதிக்குமா? அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இப்படின்னு எல்லாம் இருக்கிறது நஜிகேதஸோடு கேள்விகளாக்கும். வாக்குகளால சொல்லறதுக்கு சாதிக்காத, இந்திரியங்களால தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காத தது அது ஏதது ஏதாக்குமோ இதி மன்யதே இதுதான் அது அப்படின்னு யோகிகள் தெரிஞ்சுக்கிறா. இன்னதாக்கும் அப்படின்னு நிர்தேசிக்கிறதுக்கு சாதிக்காது அந்த அனுபவத்தை அவளுக்கு. ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியம் பிராபிச்சவாளுக்கு அத வார்த்தைகளால சொல்லறதுக்கு சாதிக்காது. பரமம் சுகம் பரமானந்தம் அப்படிங்கிற விஷயம் இருக்கே தது ஏதது அதுதான் இது. நு அது இருக்கட்டும். தது கதம் விஜானியாம் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும்? எந்த ஒரு உபாதியாலையும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காதே. ஆத்ம சாட்சா்காரத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும்? எந்த ஒரு உபாதியாலையும் ஆத்ம சாட்சா்காரம் அப்படிங்கிறத வர்ணிக்கிறதுக்கும் சாதிக்காது, தெரிஞ்சுக்கிறதுக்கும் சாதிக்காது. എന്നിലേന്ത് വ്യത്യസ്തമായിട്ട് ഒന്നും ഇല്ലാത്ത കാരണമായിട്ട് அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும்? என்ன ஒரு உபாதியை வச்சு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு எக்ஸாம்பிளுக்கு சொல்லறதுக்கு சாதிக்கும்?
தது ந விஜானியாம். நன்னா பிரகாசிக்கிறதா? அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒன்னும் புரியலையே. அது பிரகாசம் இருக்கிறதாக்குமா? அடுத்த வாளுக்கு அந்த பிரம்ம சாட்சா்காரத்தை காணறதுக்கு சாதிக்குமா? இதெல்லாம் நஜிகேதஸ் மிருத்யுதேவன் கிட்ட கேட்கிற கேள்விகளாயிட்டு எடுத்துக்கலாம். இதெல்லாம் നമ്മളോടും കൂടി കേൾവികളാക്കും. ஆத்மசாட்சா்காரம் ஆத்மசாட்சா்காரம்னு சொல்றாளே, அது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லணுமானா அதுக்கு ஒரு உபாதி வேணும். இது மாதிரி இருக்கும் அது மாதிரி இருக்கும் சொல்லறதுக்கு ரெண்டாவதாயிட்டு ஒரு பொருள் இல்லையே அங்க சுட்டி காட்டுறதுக்கு. அப்படின்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? கடோபனிஷத்துல மொத்தம் 2 അധ്യായങ്ങളും 6 വല്ലികളുമാക്കുമുള്ളത്. ഒന്നാമത് അധ്യായത്തിലെ 3 വല്ലികളും രണ്ടാമത് അധ്യായത്തിലെ 3 വല്ലികളും മൊത്തമാ വല്ലികൾ 6. നമ്മളിപ്പോ பார்த்துட்டு ഒരു അധ്യായവും 3 വല്ലികളും முடிஞ்சிடுத்து. രണ്ടാമത് അധ്യായത്തിലെ ഒരു വല്ലി முடிஞ்சு ரெண்டாவது வள்ளி பார்த்துட்டு இருக்கோம். டோட்டலா பார்த்தானா ரெண்டாவது வள்ளியில 5வது வள்ளி பார்த்துட்டு இருக்கோம். 5வது வள்ளியில 15வது மந்திரம் பார்த்துட்டு இருக்கோம். ந தத்ர சூரியஹ பாதி ந சந்திரதாரகம் ந இமாஹ வித்யுதஹ பாந்தி குதஹ அயம் அக்னிஹி தம் ஏவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வம் இதம் விபாதி. इति पंचमी वल्ली. तत्र अंग सूर्यः सूर्यन न भाதி பிரகாசிக்கிறதில்லை. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த பரபிரம்ம ஸ்தானத்துல சூரிய பகவான் பிரகாசிக்கிறதில்லை. சந்திரதாரகம் சந்திரனும் நட்சத்திரங்களும் நபாதி பிரகாசிக்கிறதில்லை. இமாஹா வித்யுதஹா இந்த மின்னலுகள் இருக்கே நபாந்தி பிரகாசிக்கிறதில்லை. ஆயம் அக்னிஹி குதஹா இந்த அக்னி அப்படிங்கிறது எப்படி பிரகாசிக்கும்? சர்வம் எல்லாம் பாந்தம் பிரகாசிச்சுருக்கிற தம் ஏவம் அந்த பரம்பொருளையே எல்லாத்தையும் பிரகாசிப்பிக்கிறது பரம்பொருளாக்கும். அந்த பரம்பொருளையே அனுபாதி அனுசரிச்சு பிரகாசிக்கிறது. எல்லாம் எல்லாம் அதாவது சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் மின்னலும் எல்லாம் எல்லாம் அந்த பரம்பொருளை அனுசரிச்சு பிரகாசிக்கிறது. இவாளொன்னும் அந்த பரம்பொருளோடு ஸ்தானத்துல போய் பிரகாசிக்க வேண்டாம். பரம்பொருளாக்கும் இவாளை எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி பிரகாசம் அடைய செய்யறது. தஸ்யா அந்த பரம்பொருளோடு பாசா பிரகாசத்தால இதம் இங்க எல்லாம் விபாதி ரொம்ப கிளியர் ஆயிட்டு பிரகாசிக்கிறது.
ஆத்மா அப்படிங்கிறது, ஜீவாத்மா அப்படிங்கிறது உண்டாகிறதுக்கு காரணமான பிரம்மத்தோடு முன்னால சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ மின்னலுகளோ பிரகாசிக்க முடியாது. இவாளையெல்லாம் பிரகாசிப்பிக்கிறதே அந்த பரம்பொருள் ஆக்கும். அப்படி ஆக்குமானா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அக்னியோடு காரியத்தை சொல்லறதுக்காக இருக்கு. ஸ்வயம் பிரகாசமா இருக்கிற அந்த பரம்பொருளை பேஸ் பண்ணிட்டாக்கும் சர்வமும் பிரகாசம் அடையிறது. அந்த பரம்பொருள் ஆജ്ഞை பண்றதுனாலேயாக்கும் சூரியன் வெளிச்சம் கொடுக்கிறார், சந்திரன் உதிக்கிறார், சூரியன் உதிக்கிறார், நட்சத்திரங்கள் மின்னி திளங்கிறது, மின்னல் வரது, மழை வரது, காத்து வரது. பதினாலாவது மந்திரத்துல நஜிகேதஸ் கேட்ட கேள்வி, அந்த சந்தேகத்துக்கான ஒரு சமாதான ரிப்ளை ஆக்கும். இது மிருத்யுதேவன் ரிப்ளை சொல்லறதையாக்கும் பார்க்கிறோம். சூரிய சந்திராதிகளுக்கொன்னும் பரம்பொருளை பிரகாசிப்பிக்கிறதுக்கு சாதிக்காது. காரணம், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நட்சத்திரங்களுக்கும் மின்னலுக்கும் எல்லாம் பிரகாசத்தை கொடுக்கிறது இந்த பிரம்மமாக்கும். பிரம்மம் സ്വയമാ പ്രകാശിക്ക കൂടിന ഒന്നാക്കും. அந்த பிரம்மத்துக்கு பிரகாசத்துக்கு இன்னொரு பிரகாசம் தேவையில்லை, வேற ஒண்ணுமே உபாதிகள் தேவையில்லை. സ്വയം പ്രകാശിக்கிற ഒന്ന് இன்னொன்னால பிரகாசிப்பிக்கவா வேணும். ஜீவன், இந்த பிரபஞ்சம், 24 தத்துவங்கள், இதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறது பரம்பொருளாக்கும். அந்த பரம்பொருளை நகத்தி நிப்பாட்டினா இந்த பிரபஞ்சத்திலேந்தோ இந்த 24 தத்துவங்களிலேந்தோ எல்லாம் இந்த பரபிரம்ம சைதன்யத்தை நகத்தி நிப்பாட்டினா வேற ஒன்றும் நமக்கு காணறதுக்கு சாதிக்காது. பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வதிலையும் அந்த பரம்பொருளோடு சைதன்யம் இருக்கிறதுனாலேயாக்கும் எல்லாம் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிறது. ஒரு 1 அப்படின்னு போட்டு 1க்கு பக்கத்துல நிறைய 0 போட்டானா அதுக்கெல்லாம் வேல்யூ உண்டாகும். 1 போட்டு நிறைய 0 போட்டு அதுக்கப்புறமா அந்த 1 அழிச்சிட்டானாலோ அந்த 0க்கு வேல்யூ கிடையாது. அது மாதிரி இயக்கம் இது. இப்படின்னெல்லாம் நஜிகேதஸுக்கு புரியற மாதிரி நிறைய உதாரணங்களை எக்ஸாம்பிளை சொல்லி வர்ணிக்கிறார் மிருத்யுதேவன். இப்படி சொல்லிண்டு கடோபனிஷத்துல 2வது அத்தியாயத்துல மொத்தமா 6 வள்ளிகளில 5வது வள்ளி, 2வது அத்தியாயத்துல 2வது வள்ளியில, அப்படி இல்லைன்னா மொத்தமா வாக்கும் இங்க சொல்லப்பட்டிருக்கு இதி பஞ்சமி வள்ளி அப்படின்னு. அப்படின்னாக்குமானா இப்படியாக 5வது வள்ளி முடிவடைகிறது. கடோபனிஷத்துல 2வது அத்தியாயத்துல, அப்படி இல்லைன்னா 2வது அத்தியாயம் முடிவடைகிறது. அப்படி இல்லைன்னா மொத்தமா பார்த்தா 5வது வள்ளி முடிவடைகிறது.